தலைப்பானது தேவன் அழைத்த கிருபை. காட் கிவன் கிரேஸ். தேவன் அழைத்த கிருபை. ஒரு சபை கிருபையில் இருக்குமானால் அந்த சபை எப்படி செயல்படும்? அல்ல ஒரு குடும்பம் அல்ல ஒரு தனிப்பட்ட நபர் தேவனால் கிருபை பெற்றவர்களாக நாம் காணப்படும் போது நாம் எப்படியாக ஜீவிப்போம் என்று இந்த பகுதியில் நான் பேசலான்னு இருக்கின்றேன். கர்த்தருடைய கிருபை, தயவு நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் மிக மிக முக்கியங்க. அந்த கிருபைனா என்ன? அந்த கிருபை குறித்து என்ன அறிவு நமக்கு இருக்கின்றது? அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆனால் இந்த கிருபை பற்றி நம்ம இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-5 வசனம் வரைக்கும் எடுத்தவர்கள் நாம் அனைவரும் இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஜெபம் செய்வோம். நேசிக்கும் பரலோக பிதாவே, நீர் அருளின இந்த வார்த்தைகளை, திருமறையை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களோடு நீ பேசுவீராக. எங்கள் மனதை எண்ணங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசு கீழாக கொண்டு வருகிறோம். உடைய வார்த்தைக்கு தடையாக கிரியை செய்கிற எல்லா தீய சக்தியின் கிரிகளை செயல்படாதபடி இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே கட்டி அப்புறப்படுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தையில் இருக்க வல்லமை சுகமாக, நன்மையாக, ஆசீர்வாதமாக எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அன்பார்வர்களே, இந்த கொரிந்தியர் சபைக்கு பவுலுடைய 3வது மிஷன் ஊழியத்தில் பிரயாணத்தில் எழுதப்பட்ட ஒரு கடிதம் இது. பவுலானவர் பல பிரயாணத்தில் சபசவியாக தேசமாக போய் சபைகளை கட்டி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இது 3வது பிரயாணத்தில் வேளையிலே யூதா இடத்திலே தேசத்திலே மக்கள் தேவையோடு இருக்கிறார்கள். சபைகள் எல்லாம் தரித்திர நிலையில் இருக்கின்றது. அங்கே உதவி செய்வதற்காக அவர் சில காரியங்களை சபையை நாடி போகிறார். அதில் இந்த கொரிந்திய சபைக்கு தான் மெக்கடோனியா சபை குறித்து ஒரு உதாரணமாக கொண்டு வருகிறார். கொரிந்தியர் சபை நல்ல வளர்ந்த சபை, பெருகின சபை, ஆசீர்வாதமான சபை, வரங்கள் நிறைந்த சபை. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வியாபாரிகள். ஆனால் கொரிந்திய சபைக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்காக அவர்களை மறைமுகமாக அவர்களை அவமானப்படுத்துவதற்கும் அவர்களை உணர வைக்கிறதுக்கும் இந்த வசனத்தை எழுதுகிறார். ஏனென்றால் இந்த கொரிந்தியர் ஜனங்கள் எல்லாவற்றிலும் தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் கொடுக்கறதுல பிரச்சனை இருந்தது. அப்போ கொடுக்கறதுல அவங்க ப்ராப்ளமாக இருந்ததுனால பவுல் கொரிந்திய சபை மக்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்போ மெக்கடோனியா சபை மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அவர்களுக்கு தெரிவிக்கிறார். என்ன சொல்கிறாண்டா, அந்த முதல் வசனங்களை பார்க்கும்போது, அன்றியும் சகோதரரே, மெக்கடோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அழைத்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த மெக்கடோனியா சபை சாதாரணமான சபை இல்லை. இந்த சபை மக்கள் எல்லாம் தேவ கிருபை பெற்றவர்கள். சாதாரணமான காரியம் அல்ல. சபைகள் இருக்கின்றது, ஏராளமான சபைகள் இருக்கின்றது. ஆனால் எந்த சபை கிருபை பெற்ற சபை? எந்த சபை மேலே கர்த்தர் தன் கிருபையை பொழிந்திருக்கிறார்? எந்த சபை மக்கள் கிருபையிலே வாழ்கிறார்கள் என்று பவுல் அறிந்து இங்கே சொல்கிறார். இந்த சபை மக்கள் தேவ கிருபை அவர்களுக்கு அழைக்கப்பட்டதை, கொடுக்கப்பட்டதை நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். 2வது வசனத்தில் பார்க்கும், அவர்கள் மிகுந்த உபத்திரத்திலும் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமும் உடையவர்களாய் காணப்பட்டார்கள். அவருடைய நிலையை அவர்களுக்கு சொல்கிறார். ஆனால் இப்படி இருக்கிறவர்கள் அவர்கள் கொடுக்கிற காரியத்தில் எவ்விதமாக தீவிரமாக இருக்கிறார்கள் என்று இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம்.
அன்பானவர்களே, இந்த மக்கெடோனியா சபை மிக உபத்திரத்திலே போனவர்கள், பாடுகளே துன்பத்திலே போனவர்கள். அது மாத்திரமல்ல, ஆங்கிலத்தில் விளக்கம் சொல்கிறது, அவங்க மிகுந்த தரித்திரமான நிலையில் இருந்தார்கள். சாப்பாடுக்கு கஷ்டம், உடைக்கு கஷ்டம், தங்கும் இடம் இல்லாமல் அந்த நிலையில் வாழ்ந்த சபை மக்கள். இவர்கள் சபையில் தான் கர்த்தர் கிருபை கொடுத்தார். நாளைக்கு கூட சாப்பாடு இல்லாமல் வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு எதையும் பணத்து மேலேயோ உடை தங்கும் இடம் இது எல்லாமே அவங்களுக்கு இல்லை. அவர்கள் அதெல்லாம் பொருளெல்லாம் நம்பி வாழாமல் அவர்கள் முழு நம்பிக்கை தேவன் மேலே தான் இருந்தது. அவருடைய முழு நம்பிக்கை பணத்து மேலே இல்லை, தேவன் மேலே இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சபை நிலை குறித்து தான் இங்கே பவுல் சொல்கிறார், இவர்களுக்கு தேவன் அழைத்த கிருபை. ஒரு சபை கிருபை பெற்றிருக்குமானால், ஒரு சபையிலே ஒரு நபர் அவர்களுக்குள் கிருபை இருக்குமானால், அவருடைய வாழ்க்கை எப்படி காணப்படும் என்று நம்ம ஒன்றொன்றாக இந்த வசனத்தை வைத்து உங்களோட பேச விரும்புகிறேன். இன்றைக்கு தேவனுடைய கிருபை என்றால் என்ன? எத்தனை பேர் கர்த்தருடைய கிருபையை நாம் அதை உணர்ந்திருக்கிறோம்? அந்த தேவ கிருபைனா என்ன? வாட் இஸ் காட்ஸ் கிரேஸ்? அது ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றால் அதை நம்ம அறிந்து கொள்வது மிக முக்கியம். ஏன்னா நமக்கு அது வேணும். அந்த கிருபை என்ன என்ன கிருபை அவர்களுக்கு பெற்றிருக்கிறார்கள் அப்படி என்றால், அந்த கிருபை என்பது அதனுடைய அர்த்தம் என்னன்னு நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய கிருபை அவர்களுக்கு அருளப்பட்டது என்றால் அதனுடைய முக்கியமான காரியம் தேவ கிருபை என்றால் தகுதியற்ற மனிதனுக்கு தேவன் கொடுக்கும் அனுக்கிரகம். தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் காட்டும் இரக்கம், தேவன் காட்டும் அன்பு, தேவன் கொடுக்கிற கிஃப்ட் அப்படி என்று சொல்லலாம். தகுதி இல்லாதவர்கள், கர்த்தர் தம்மை நேசிக்கும் மக்களுக்கு அவர் காட்டுகிற தயவும் உதவியும் அவர்களுக்கு அவர் வாழ்க்கையில் காணப்படுகிறதை தான் கிருபை என்று ஒரு நபர் வாழ்க்கையில் சொல்லலாம். கடவுள் தம்முடைய ஜனங்களுக்கு இலவசமாக வழங்கும் நன்மை தகுதி இல்லாதவர்களுக்கு. திரும்ப சொல்கிறேன், கிருபை என்ன தெரியுமா? இலவசமாக தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் தருகிறது தான் கிருபை. எந்த ஒரு வேலை செய்யாமல், எந்த ஒரு பிரயாசம் எடுக்காமல் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அது கிருபை. அதான் கிருபை. நீங்கள் எதுவுமே முயற்சி எடுக்க மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு கிடைக்கும். எந்த முயற்சியும் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் பெறுகிற காரியம்தான் அது கிருபை என்று சொல்லப்படுகிறது. கிருபை என்று சொல்லப்படுகிறது. நாம் சம்பாதிக்காமல் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு காரியம். தகுதியற்ற தயவு தேவன் அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு தருகிறது. ஸோ ஆண்டவர் கொடுக்கும் ஒரு கிருபை என்பது தேவன் நமக்காக கொடுக்கும் பலன், தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்கும் பலன், ஆசீர்வாதம், நன்மைகள். இதுதான் கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க சொந்த பலத்தினாலே முயற்சினாலே கிடைக்கிறது வேற, ஆனால் எதுவுமே செய்யாமல் கிடைக்கிறது தான் கிருபை. ஹல்லேலூயா. அப்போ அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் நல்லா வேலை செய்வீங்க, ஆனால் தயவும் வேலை செய்யும், கிருபையும் வேலை செய்யும். ஆனால் தான் நம்ம கிருபையை நம்பி வாழ்கிறோமா, இல்லை நம்முடைய பலத்தை நம்பி வாழ்கிறோமா? தேவ கிருபையை நம்பி வாழ்கிறோமா, பணத்தை நம்பி வாழ்கிறோமா? தேவனுடைய கிருபையை நம்பி வாழ்கிறோமா, நம் இருக்கிற வேலைக்காரை நம்பி வாழ்கிறோமா? தேவனுடைய கிருபையை நம்பி வாழ்கிறோமா, நம் படிப்பும் ஞானத்தை அறிவை சார்ந்து வாழ்கிறோமா? அப்போ தேவ கிருபை யாருக்கு கிடைக்கும் என்றால் தேவனே சார்ந்து இருப்பவர்கள் மேலே தான் கிடைக்கும். அல்லேலூயா. தேவன் மேலே சார்ந்து இருக்கிறவர்கள். அது மாத்திரமல்ல, எபேசியர் 2:8 அந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், கிருபையாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிருபை என்பது தேவனுடைய ஈவு. அன்பானவர்களே, இந்த வசனத்தில் பார்க்கும்போது நாம் ரட்சிக்கப்பட்டதே நம்முடைய முயற்சினால் அல்ல. நாம் சரியாக இருக்கிறோம், நாம் நன்றாக இருக்கிறோம், நீதிமானாக இருக்கிறோம், உண்மையாக இருக்கிறோம், அதனால தான் ஆண்டவரை அழைத்தார் அல்ல. அப்போ கிருபை யாருக்கு கொடுக்கப்படுது என்றால் அவர்கள் தகுதி இல்லாதவர்கள், பாவிகளுக்கு தேவன் ஏற்படுத்தின கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த கிருபை குறித்து இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். கிருபை யாருக்கு தேவன் கொடுப்பார் என்றால், தாழ்மை உள்ளவர்கள் தான் கிருபை கொடுப்பார். யாருக்கு கொடுப்பார்? தாழ்மையா இருக்கிறவர்களுக்கு தேவன் கிருபை தருவார். ஒரு பாவி தன்னை தகுதி இல்லை என்று உணர்வனுக்கு தேவன் அந்த கிருபை தருகிறவராக இருக்கிறார். எந்த ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே அவன் சரியில்லை, தகுதியில்லை, ஆண்டவர் தேவை என்று தன்னை தாழ்த்துகிறானோ அவனுக்கு தான் தேவன் கிருபை தருகிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் வழங்கும். எப்பொழுது தேவன் கிருபை தருகிறார்? எனக்கு பலமில்லை ஆண்டவரே, என்னால் முடியல ஆண்டவரே, எவ்வளவு முயற்சிகளை எடுத்தேன், என் வாழ்க்கையில் இது தீரல ஆண்டவரே என்று நீங்கள் எப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பலவீனத்தை பார்க்கிறீர்களோ, ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் பலவீனத்தில் என் கிருபை வழங்கும் என்றார். எந்த ஒரு மனிதன் தன்னை பலவீனமாக பார்க்கிறானோ ஆண்டவர் அவனுக்குத்தான் கிருபை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பவுலுடைய சாட்சியை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஸோ இன்றைக்கு அன்பானவர்களே ஒரு காரியத்தை சொல்லட்டும். யோவான் 4:44 சொல்கிறது, இயேசு சொல்கிறார், பிதானவர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் எவனும் என்னிடத்தில் வர முடியாதுன்னு சொல்கிறார். இந்த மாலை வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்களும் நானும் இன்று சபையில் இருப்பது தேவனுடைய கிருபையினால் தான் இங்கே வந்திருக்கிறோம். தேவனுடைய கிருபை. யாருமே இங்க சொந்த பலத்தில் வரல. தேவன் நம்மை நேசிக்கிறபடியாய் அந்த கிருபை உங்களை திருப்பி இங்க கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. அதான் இயேசுங்க சொல்கிறார், யோவான் 6:44 படிங்கள். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் உன்னை இழுத்துக் கொள்ளாவிட்டா நீங்க வந்திருக்க முடியாது. அல்லேலூயா. இயேசு சொல்லுங்க, ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டா, அப்ப நீங்கள் நானும் கர்த்தரால் இழுக்கப்பட்டவர்கள். கர்த்தரால் இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்க இயேசு வந்தை சும்மா நம்மளாம் வரல, அவருடைய கிருபை தேவன் பக்கமாக நம்மை திருப்பி இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஏதோ ஆக்சிடென்டாக, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினாக நான் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கேன் அப்படி சொல்லாதீங்க. இது அதனால அல்ல, தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அதனால் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வருவது கிருபை நமக்குள்ளே வேலை செய்கிறதுனால வரும். ஆமென். அல்லேலூயா. ஆனால் எப்போதும் நினைஞ்சு கொள்ளுங்கள், சபைக்கு வரும்போதெல்லாம் அந்த கிருபை பெற்றவர்கள் தான் சபைக்கு வருவார்கள். அந்த கிருபையை உணர்ந்தவர்கள். நாம் சில வேளை நம்ம அதை அறியாமல் இருக்கலாம், உணராமல் இருக்கலாம். ஆனால் அன்பானவர்களே, தேவன் ஏதோ உலகிலே நம் உள்ளத்தை அசைத்து சபைக்கு போகும்படி வழி திறந்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அவருடைய கிருபையினாலே தான் இன்றைக்கு சபைக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு அன்பானவர்களே, மார்க் ஆஃப் த கிரேஸ் கிவன் சர்ச், திருச்சபைக்கு தேவன் அழைத்த கிருபையின் அடையாளங்கள் என்ன என்று ஒரு 5 காரியத்தை சொல்லலான்னு இருக்கேன். மார்க் ஆஃப் த கிரேஸ் கிவன் சர்ச், திருச்சபைக்கு தேவன் அழைத்த கிருபையின் அடையாளங்கள். அது ஒன்றாக பார்க்கும்போது இந்த பகுதியில் 2 கொரிந்தியர் 8 தான் அந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுக்க விரும்புகிறேன். இன்றைக்கி நம் கிருபை பெற்றவளாக இருக்கிறோமா? நம் சபை, காஜாங் சபை தேவனுடைய கிருபையிலே இருக்கிறதா என்று நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது அன்பானவர்களே, 2வது வசனத்தை நாம் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 8 2வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலும் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுள்ளவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதார்த்தமாய் கொடுத்தார்கள். முதலாவது, கடவுளின் கிருபை நம்மை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தாராளமாக கொடுக்க வைக்கிறது. முதலாவது, கடவுளின் கிருபை நம்மை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தாராளமாகவும் கொடுக்க வைக்கிறது. God grace that make us give joyfully and generously. கர்த்தருடைய கிருபை என்ன செய்யுது என்றால், ஒரு மனிதனை சந்தோஷமாக கொடுக்க வைக்கிறதா. இதான் முதல் அடையாளம். கொடுக்கும் போது எப்படி இருக்கணும்? சந்தோஷம் வந்துச்சுன்னா நீங்க கிருபை பெற்றிருக்கீங்க. கொடுக்கும் போது வேற ஏதாவது உணர்வு வந்துச்சுன்னா மாமிச வேலை செய்யுது. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை என்ன செய்யுதுன்றா, ஒரு மனுஷனை அதுதான் கொடுக்க வைக்குது. அதுதான்
கொடுக்க வைக்கிறது. அவர்கள் பாருங்க மிகுந்த மகிழ்ச்சியுடன் மிகுந்த சந்தோஷத்துடன் அவர்கள் தேவனுக்கு கொடுத்ததாய் நம்ம இந்த இடத்துல பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். கொடுப்பதுக்கு கிருபை வேணும் ஒன்று. ரெண்டாவது, கொடுக்கறதுக்கு உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கணும். அனௌன்டிங் ஆஃப் கிவிங், அபிஷேகம் இருக்கணும், அழைப்பு இருக்கணும், தயவு இருக்கணும், கிருபை இருக்கணும். அப்பதான் கொடுக்க முடியும். அப்ப இந்த இடத்துல இவர்கள் தேவனால் அருளப்பட்ட கிருபை இவர்கள் மேலே இருப்பது என்று பவுல் சொல்லும் போது அவர்களுடைய முதல் அடையாளம் அவர்கள் சந்தோஷத்தோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு தாராளம் உள்ளவர்களாக கொடுப்பதிலே அவர்கள் செயல்பட்டார்கள். அவர்கள் கொடுக்கறதுக்கு அந்த நிலையில் அவங்க இல்லை. எனக்கு மெக்கடோனியா சபை எப்படிப்பட்ட சபைன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அவர்கள் கொடுத்தார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள்ளே இந்த கிருபை. அல்லேலூயா. தி கிரேஸ், தி கிரேஸ், அது பவர். அதில் ஒரு தேவன், அந்த கிரேஸ் வந்து நம்மளை தூண்ட வைக்கும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே என்ன சொல்லியிருக்கு? 2 கொரிந்தியர் 9:7 அவனவன் விசாலமாயும் அல்ல, அவனவன் விசாலமாவும் அல்ல, கட்டாயமும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஏன் அந்த சபை கிருபை பெற்ற சபை என்றால் பைபிள் சொல்லுது உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். அப்ப தேவன் நம்ம மேல் பிரியமா இருக்கணுமா? அந்த கிருபை வேலை செய்யணும். என்ன, நம்ம வந்து மனிதனுக்கு கொடுக்கல, சபைக்கு கொடுக்கல, கர்த்தருக்கு கொடுக்குறோம். ஆமென். அப்ப தேவன், அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உற்சாகமாக கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கிவிங் இஸ் a joyful, ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். அது என்ன அர்த்தம் என்றால், நாம் சந்தோஷத்தோடு கொடுக்கிறது என்ன அர்த்தம் என்றால் ஆஃபரிங் வாட் யூ ஹேவ், அதாவது உங்களுக்கு இருக்கிறதை கொடுப்பதுதான் இந்த கிருபை. உங்களுக்கு என்ன இருக்குது அது கொடுக்குறீங்களா, அதுதான் அந்த கிருபை. இது கட்டாயத்தினால் அல்ல, துக்கத்தினால் அல்ல, பயத்தினால் அல்ல, ஏதோ ஒரு வேதனையினால சந்தேகத்தோடு கொடுக்கிறது இது இல்லை. அப்போ கிருபை ஒரு நபர் வாழ்க்கையில் இருக்கும், இந்த சபையில் இருக்கும் போது இங்கே பவுல் சொல்கிறார் அவர்கள் சந்தோஷமாய் கொடுப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த தேவன் சமூகத்திலே கொடுக்கறதுக்கு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். தேவன் அதை தான் பார்க்குறார், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கின்றது. பாருங்க, கிருபையினால் கொடுப்பது வேற, மாமிசத்தின்படி கொடுப்பது வேற. கிருபையினால் கொடுப்பது என்பது தேவனையே முற்றிலும் நம்பி கொடுப்பது. ஆனால் மாமிசத்தினால் கொடுப்பது எப்படி என்றால் பயந்து கொடுப்பது, சந்தேகமாக கொடுப்பது, மற்றவங்க பார்க்கத்தக்கதாக கொடுப்பது, பெருமையில கொடுப்பது, மற்றவங்க பார்க்கணும்னு கொடுக்கிறது, எல்லாம் மாமிசமான காரியங்கள். அப்ப கிரேஸ்னால, கிருபையினால கொடுக்கிறது என்னவென்றால் முற்றிலும் அவரை நம்பி இருக்கிறவர்கள் செயல்படுத்துகிற காரியங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்ம கொடுக்குறோம், நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு பார்க்கிறார், சந்தோஷமாக இருக்குதான்னு பார்க்கிறார். ஆனால் தான் இயேசு சொல்கிறார், நீங்கள் ஒரு கையில் கொடுக்கும்போது இன்னொரு கை அறியக்கூடாது, உங்கள் தான தர்மங்கள் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக கொடுக்கக்கூடாது, பேர் புகழுக்காக கொடுக்கக்கூடாது, எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் கொடுக்கக்கூடாது. இது எல்லாமே மாமிசத்தின்படி கொடுக்கிறது. கவலையோடு கொடுக்குறோமா, வேதனையோடு கொடுக்குறோமா, சந்தேகத்தோடு கொடுக்குறோமா, இதெல்லாம் கிருபையில் கொடுக்கல, ஃப்ளாஷ் வேலை செய்யுது. இன்றைக்கி நம்ம சோதித்து பார்ப்போம், நம்ம அநேக நேரத்தில் கிருபையை சார்ந்து கொடுத்துருக்கோமா, நம் சரீரம் என்ன சொல்லுது உணர்விலே கொடுத்துருக்கிறோமா. நம்முடைய இருதயத்தின் நிலை மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு கொடுத்தார்கள். அது எப்படி வந்தது என்றால் கிருபையினால் வந்தது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் கிருபை பெற்ற சபை எப்படி இருக்கும் என்றால் அவர்கள் கொடுக்கும் போது சந்தோஷமாக கொடுப்பார்கள். நீங்கள் சந்தோஷமாக கொடுத்தீங்களா? போன வாரம் ஏண்டா கொடுத்தேன், தப்பாக எழுதிட்டேன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது, அது மாமிசம். அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக கொடுத்திருந்தீர்கள் என்றால் அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கு. 2வது காரியம், 3ஆம் வசனம் 2 கொரிந்தியர் 8:3. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன்.
ஓகே, ரெண்டாவது காரியம், தேவன் நம்மை திராணி உள்ளவர்களாக கொடுக்கும் கிருபை. தேவன் நம்மை திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி கொடுக்கிற கிருபை. இந்த கிருபை என்னவென்றால், ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஃபார் அக்கார்டிங் டு தியர் பவர். அப்படி என்றால் தேவனுடைய கிருபை உங்களுக்கு எப்படி கொடுக்கின்றதா, உங்கள்கிட்ட இருக்கிறத வைத்து கொடுப்பது. அந்த வல்லமையில் என்ன இருக்கிறதோ அது கொடுக்கிறது. அந்த எபிலிட்டியை நாங்கள் சொல்கிறார். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக. நம்ம எப்படி கொடுக்கணும்? ரெண்டாவது, நம்முடைய திராணி எவ்வளவோ அதை வைத்து நம்ம ஆண்டவரை சார்ந்து கொடுக்கணும். இது 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 ஒரு விதமான கொடுக்கிற காரியம். அவர்கள் திராணி உள்ளவர்களாக கொடுத்தா, உங்கள் திராணிபடி நீங்கள் கொடுக்க வேண்டும். நம்முடைய திராணி எவ்வளவோ அவ்வளோதான் நம் ஆண்டவருக்கு கொடுக்கிறதை இங்கே பவுல் அங்கே பலவித காரியத்தை சொல்கிறார். இங்கே அவர்கள் திராணி உள்ளவர்களாக கொடுத்தாங்க. நம்முடைய திராணிக்கு தக்கதாக நாம் கொடுப்பது ரொம்ப முக்கியம். நம்முடைய உணர்ச்சியின்படி எல்லாம் ஒரு பிரசங்க கேட்டோன்னா ஓகே இன்னைக்கு பெரிய ஒரு அம்மன் எழுதிடுவோம், ஒரு பெரிய ஒரு காரியம் எழுதிடுவோம். உணர்ச்சியில் நம்ம கொடுக்கவே கூடாது. நம்முடைய திராணி என்னன்னு நமக்கு தான் தெரியும். உங்கள் திராணி என்ன, உங்கள் நிர்வாகம் என்ன, உங்கள் சம்பளம் என்ன, உங்களுடைய செலவு என்ன, இதெல்லாம் நீங்கள் யோசித்து செயல்படுறது அந்த வசனம் சொல்லுது. திராணிக்கு தக்கதாக அவர்கள் கொடுத்தார்கள். எவ்வளோதான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மிஷன் ஊழியத்தில் அவர்கள் விதைத்ததை நம்ம இங்கே பார்க்கின்றோம். அல்லேலூயா, ஆமென். ஸோ கடவுளை பாருங்கள், நம்ம திராணியை தக்கதாக கொடுக்கும் போது அவர் நம்ம மேலே கோவிக்க மாட்டார். பயப்படாதீங்க, கடவுள் என்ன நினைத்துக்குவா, சபை என்ன நினைக்கும், இல்லை. இது உங்களுடைய எபிலிட்டி. நாம் எந்த எபிலிட்டியில் இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம், எந்த தருணத்தில் இருக்கிறோம், இவ்வளோதான் கொடுக்க முடியும் என்று சொல்லும் போது அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதை தான் இங்கே தெரிவிக்கின்றது. ஆமென், அல்லேலூயா. காரணம் என்னவென்றா அன்பானவர்களே, வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு, வித்தியாசமான கிருபை. ஒவ்வொருக்கும் வித்தியாசமான விசுவாசம் இருக்கிறது, விசுவாசம் அளவு இருக்கிறது, கிருபையின் அளவு இருக்கிறது. அந்த கிருபை உங்கள் மேலே எவ்வளவா இருக்கிறதோ அதன்படி தான் நீங்கள் ஆவியில் கொடுக்க வேண்டும். கிருபையின் அளவிடப்பட்டிருக்கிறது, விசுவாசம் அளவிடப்பட்டிருக்கு. என் விசுவாசம் உங்களுக்கு இல்லை, உங்கள் விசுவாசம் அவங்களுக்கு இருக்காது. ஆனால் தான் அந்த கிருபையின்படி அவனவன் தகுதிக்கு ஏற்ற திராணியிலே அவர்கள் கொடுக்கறதை இங்கே பார்க்கின்றோம். இது ரொம்ப முக்கியம். ஆமென். அதிகமாக நம்ம திராணிக்கு மேலாக கொடுத்து இன்றைக்கி நிறைய பேர் பிரச்சனையில் இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க. ஏன் துயரத்தில் படுறாங்க? நிறைவேற்ற முடியலன்னா நம்ம திராணிக்கு தக்கதாக கொடுக்காமல் உணர்ச்சியில் ஒரு வேலை கொடுத்துருக்கலாம். அப்போ திராணிக்கு தக்கதாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 5ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் ஒரு வசனத்தை, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அன்பானவர்களே, இதுதான் பணம் வச்சுக்கிங்களேன். இது பணம். இந்த பணம் முழுவதும் உங்களுடைய அதிகாரத்து கீழே இருக்கிறது. உங்களுடைய அதிகாரத்து கீழே இருக்கிறது. நீங்கள் எவ்வளோ கொடுக்கலாம், பாதி கொடுக்கலாமா, முழுமையாக கொடுக்கலாமா, இந்த தூது ஊழியத்தில், இந்த தான தர்ம ஊழியத்தில், அது உங்களுடைய பவரில் இருக்குது, உங்கள் கையில், உங்கள் எபிலிட்டியில் இருக்குது. இங்கே வசனம் சொல்லுகிறது, இந்த அனனியா சப்பீராவுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் நிலத்தை விற்று பேதுருட்டை ஒரு தப்பு செஞ்சிட்டாங்க. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, முழுமையாக விற்றாங்கன்னு சொல்லிவிட்டாங்க. அவர்கள் பாருங்க, அவங்க தன்னை பெருமையில் எல்லாரும் கொடுத்துருக்குறாங்க. பர்னபாசும் கொடுத்துருக்கிறார். நிலத்தை விட்டு அவங்களாம் பயங்கரமாக கொடுத்தாங்க. இதெல்லாம் இவங்க பார்த்து இந்த தம்பதி என்ன செஞ்சிட்டாங்க, நம்மளும் விற்போம். அப்போ என்ன செய்யும், பாதி எடுத்து வச்சுட்டு பாதி போய் முழுமையாக கொடுத்தோன்னு சொல்லுவோன்ட்டாங்க. அதுக்கு தான் பேதுரு சொல்கிறாரு, அனானியாவே, உன் பணம் உன் கையில் இருக்கிற வரைக்கும் உன் அதிகாரத்தை கீழே இருக்கு, உன்னுடைய கட்டுப்பாடில் இருக்கு. உனக்கு தெரியும் எவ்வளோ கொடுக்கணும்ன்ட்டு. உன்னால் பாதி தான் கொடுக்க முடிஞ்சா பாதி உனக்கு வச்சுக்கிட்டு நீ பாதி கொடுத்துருக்கலாம். ஆனால் நீ பரிசுத்த ஆவியானவருக்கு ரோதமாக பொய் சொல்லிவிட்டாய், எல்லாவற்றையும் வித்தேன்னு சொன்னல, அப்பயே செத்து விட்டான். நல்ல வேலை, கொடுத்து யாரும் செத்துருக்காங்களா? இது வரைக்கும் சபையில் யாரும் செத்து இருக்காங்க? ஆதி சபையில் கொடுத்து ஒருத்தன் செத்தான். ஏன் சொல்லுங்க,
அவன் கையில் இருக்கிற அந்த எபிலிட்டியை வச்சுக்கிட்டு எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியாமல் சும்மா கண்ட மாதிரி கொடுத்தோன்னே அங்கே ஆண்டவர் பரிசுத்த ஆவியை நீ இது போய் வஞ்சித்து விட்டா என்று சொன்னார். அப்போ கொடுக்குற காரியத்தில் நம்முடைய இருதயம் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்தை கவனித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆனால் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7-8 வரைக்கும் நீங்கள் வாசித்தா, each of you should give what you have desired in your heart. 2 கொரிந்தியர் 9:7-8. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். கிருபையும் வேலை செய்யும். இங்கே திரும்ப சொல்றா, சகல விதமான கிருபை. நீங்கள் கிருபை உங்கள் வாழ்க்கையிலே நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அடுத்தது கொடுக்க கொடுக்க கிருபை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கிருபை அப்படி தான் வேலை செய்யும். அதான் பவுல் சொல்கிறார், கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. அப்போ என்ன சொல்கிறேன்டா, உங்கள் திராணிக்கு தக்கதாக கொடுங்க. உங்கள் திராணி என்ன, உங்கள் பலன் என்ன, உங்களோட வருமானம் என்ன, அதை கொஞ்சம் யோசித்து சிந்தித்து ஜெபம் பண்ணி கொடுக்கலாம். அதான் இந்த இடத்துல பார்க்குறோம். 3வது காரியம், 3ஆம் வசனம், தாங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும். 3ஆம் வசனமா 2 கொரிந்தியர் 8:3. அதே தான் சுற்றி சுற்றி வருவேன். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். 3வது காரியம், கடவுளின் கிருபை நம்மை திராணிக்கு மிஞ்சி அல்ல தியாகத்தோடு கொடுக்க வைக்கிறது. இது 3வது காரியம். திராணிக்கு தக்க, இப்ப நான் திராணிக்கு மிஞ்சி. இப்ப வேற லெவல் போகுது, வேற லெவல் போகுது, இது வேற லெவல் போகுது. இப்ப இதுல நம்ம பார்க்கிறோம், கடவுளின் கிருபை நம்மை திராணிக்கு மிஞ்சி அல்ல தியாகத்துடன் கொடுக்க வைக்கிறது. பியாண்ட் டு த பவர் அப்படின்னு எழுதியிருக்க பாருங்க. அப்படின்னா அவங்க திராணி இவ்வளவுதான், ஆனா இதுக்கு மிஞ்சி அவர்கள் செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன, அவங்களுடைய சர்க்கிளில் விட்டு வெளியே வந்து இன்னும், அதான் பவுல் வந்து அங்கே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டார் இவங்க மேலே. நீங்கள் இவ்வளோ இந்த நிலையில் இருக்கீங்க, நீங்கள் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் செய்கிற காரியம் உங்கள் திராணிக்கு மிஞ்சி போயிடுச்சேன்னு சொல்லி இங்கே ஆச்சரியப்படுகிறார். அது ஏன் நடந்தது என்றால், பிகாஸ் அந்த சபையில் இருந்த கிருபை, தேவ கிருபை ஒரு வாழ்க்கையில் இருக்கும்போது தகுதிக்கு ஏற்ற கொடுப்பீர்கள். அடுத்தது தகுதிக்கு மிஞ்சியும் செயல்படும். எத்தனை பேர் விளங்கிருச்சு? நீங்கள் எல்லாம் விளங்கிருச்சா இல்லையா? திராணிக்கு மிஞ்சி இங்கே கொடுத்தார்கள். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம், தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு என்ன தெரியுமா பிரியமானவர்களே? 10% கொடுப்பது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு கொடுப்பது வந்து திராணிக்கு மிஞ்சி என்று நிறைய உதாரணங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. அவர்கள் 10% அவர்கள் 10% மேலே கொடுத்தது தான் அதிகமாக பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். மார்க் 12ஆம் அதிகாரம் 41-44 வரைக்கும் ஒரு விதவி அவர் கொடுத்தார். அதுக்கு இயேசு சொன்னா, அவர் திராணிக்கு மிஞ்சி கொடுத்தபடியாய் மற்ற எல்லா பணக்காரன் காட்டிலும் இவ அதிகமாக கொடுத்தாருன்னு சொல்லிட்டாரு. மார்க் 14ஆம் அதிகாரம் மார்க் 12:41-44 வரைக்கும் வாசித்தீர்கள் என்றால் அங்கே இயேசு சொல்கிற வார்த்தையை பாருங்கள், வாசிங்க. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரையும் பார்க்கலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப அங்கே ஆண்டவர் விதவை பார்த்து சொல்ற, அவ ஏழை விதவி, அவ கஷ்டத்தில் இருக்கிறா, தேவை இருக்கிறா, அவ தான் அதிகமாக கொடுத்துறான்னு சொல்றாரு. அப்போ பழைய ஏற்பாடு அதிகமாக கொடுக்கிறது. அல்லேலூயா. மார்க் 14ஆம் அதிகாரம் 3-9 வரைக்கும் நீங்க பார்த்தீங்களா, ஒரு பெண்ணானவள் இயேசுவுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு வாசனையை போட்டு உடைத்து இயேசுவை ஆராதித்தாள் என்று போட்டிருக்கு. அவள் என்ன செய்து விட்டார்?
அவர் அதாவது ஒரு வருஷம் சம்பாதித்தை கொண்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டார். அப்போ நீங்கள் புதிய ஏற்பாடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10% சொல்லலை, 10% மேலேன்னு போட்டிருக்கு. அதுதான் அவர்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுத்திருக்கிறார்கள். புதிய ஏற்பாடில் திராணிக்கு மிஞ்சி கொடுத்திருக்கிறார்கள். இது என்ன அர்த்தம் என்றால் தியாகத்தோடு கொடுப்பது. இது என்ன அர்த்தம்? தியாகத்தோடு கொடுப்பது. தியாகத்தோடு கொடுப்பது தான் திராணிக்கு மிஞ்சி. இந்த திராணிக்கு மிஞ்சி கொடுக்கறதுக்கு தான் கிருபையும் ஒரு அபிஷேகமும் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஏன்னா சும்மா இல்லை, சும்மா கொடுக்க முடியாது, இது சும்மா வேலை செய்யாது. இது நம்ம மேலே ஒரு கிருபையும் ஒரு ஆசீர்வாதமும் நம்ம மேலே காணப்படும். ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 6லேருந்து வாசிங்கள். ரோமர் 12:6. இது தேவனுடைய கிருபை அங்கே செயல்படணும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 6லேருந்து வாசிங்க. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே. ஓகே, உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு கிருபை கொடுத்துருக்குன்னு? 1 கிலோ, 2 கிலோ இங்க போட்டிருக்கு. நமக்கு அருளப்பட்ட கிருபை according to the grace that's given to us. இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் தான் நம்ம மிஞ்சி போய் சிலர் போய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சிலர் அவசரப்பட்டு கொடுக்கறதுனால தான் அவங்க லைஃப்பில் சிக்கல் வந்துடுது. ஏன்னா கிருபை எவ்வளோ தூரம் அவங்க வாழ்க்கையில் இருக்குதுன்னு அவங்க புரியல. தொடர்ந்து வாசிங்கள். நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே, நம்ம வெவ்வேறு வரங்கள் உடையவர்களாக காணப்படுகிறோம் என்று சொல்லுது. அடுத்தது, நம்ம தீர்க்கதரிசனம் சொல்லுகிற ஒருவனுக்கு தீர்க்கதரிசனம் சொல்ற வரம் இருக்குமானால், கிருபை இருக்குமானால், வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் உதவி செய்றவங்க, பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். இங்க போற கிருபை வேலை செய்யுது, கிருபை வேலை செய்யுது. விதங்க அப்ப கிஃப்ட் இருக்கணும், தேவனுடைய அழைப்பு இருக்கணும், ஒரு அபிஷேகம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். இந்த மாதிரி திராணிக்கு மிஞ்சி கொடுக்கறதுக்கு இந்த கிருபை வேலை செய்கிறது. பிகாஸ் வரப்பட்டவர்கள், அபிஷேகப்பட்டவர்கள் அவர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, ஆமென். ஸோ அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கு என்ன கிருபை இருக்கிறதோ அந்த கிருபைக்கு படி நாம் கொடுக்க வேண்டும், அதுக்கு மிஞ்சியும் நாம் கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம அநேக வேளையில் தியாகத்தோடு கொடுப்பது, தன் திராணிக்கு மிஞ்சி கொடுப்பதுனா என்ன என்று அதை கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். நம்ம கொடுக்கும் போது நம்ம மீண்டும் நமக்கு கிடைக்கும் என்று அந்த எண்ணத்தோடு கொடுக்கறது தியாகம் அல்ல. எனக்கு ஏதாவது கிடைக்கும், ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படி கொடுத்தீங்கன்னா அது தியாகம் அல்ல. அடுத்தது, நமக்கு அது தேவையில்லை, அதை கொடுப்பது தியாகம் அல்ல. அது எனக்கு தேவையில்லை, அதை கொடுப்பது. சரி, அப்படிதான். இது வீட்டில் சும்மா கிடக்குது, யாராச்சும் கிஃப்டாக கொடுத்துருவோம். பெரிய தியாகி. வீட்டில் அது பாய்க்காதது, நமக்கு பிரயோஜனம் இல்லாதது, நாம் பயன்படுத்தாதது, நமக்கு யூஸ்ஃபுல் இல்லாதது கொடுக்கறது தியாகம் அல்ல. இது தியாகம் அல்ல. அடுத்தது, நமக்கு அதாவது என்ன சொல்லணும்னா, மதிப்பு இல்லாத பொருள், நமக்கு அது மதிப்பே இல்லை, அது நமக்கு வேல்யூ இல்லை, நம்ம அதை கொடுக்கறது ஆண்டவருக்கோ இல்லை பிறருக்கோ. நம்ம நினைக்கும் பெரிய தியாகம் செஞ்சுட்டுன்னு, இட்ஸ் நாட் எ சாக்ரிஃபைஸ். இது தியாகம் இல்லை. தனக்கு மிஞ்சி கொடுப்பதுன்றது அது உங்களுக்கு ஒரு இம்பேக்ட் உண்டாக்கணும், அது உங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கணும், அது உங்களுக்கு ஒரு பெரிய காரியமாக இருக்கணும். Hallelujah, amen. If we give what is not value for us, நம்ம கொடுக்குறோம், அது நமக்கு தரம் இல்லை, நமக்கு அது முக்கியம் இல்லை, ஆனால் கொடுக்குறோம். If we give what is no more need for us or use for us, நமக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை, அதை போய் கொடுக்குறது. ஐயோ, பெரிய தியாகம் செஞ்சுட்டேன், தேவன் அதெல்லாம் கவனிப்பான்.
அல்லேலூயா. ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவனுக்கு எல்லாமே இருந்தது. வீடு இருந்தது, காடு இருந்தது, நல்ல வேலை, நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷன், பெரிய ஐஸ்வர்யம். அவன் என்ன செஞ்சிட்டான், ஒரு நாள் ஒரு கடைக்கு போய் பழம் வாங்க போனான். விலை உயர்ந்த பழங்களை தேடி கண்டுபிடிச்சி எதெல்லாம் எக்ஸ்பென்சிவான ஃப்ரூட்டோ அதெல்லாம் வாங்கி ஒரு பாஸ்கெட்டில் போட்டுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான். ஸோ வீட்டுக்கு போய் சேர வேலை ஒரு கால் வந்துச்சு, ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோன் வந்தால் அவன் ஃபோனில் பேசிக்கிட்டே காடி அடைச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டான். ஆனால் காடியில் அவன் பணம் வச்சு தான் அவன் மறந்துட்டான். வீட்டுக்குள்ளே போனோன்னு அந்த இரவு அவசரமாக பிஸ்னஸ்க்கு வெளிநாட்டுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. அவன் என்ன செஞ்சிட்டான், அவசரமாக மக்கள் ஃப்ளைட் எடுத்து பிஸ்னஸ்க்கு போயிட்டான். போய் அங்கே ஒரு வாரம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கிறான். வீட்டுக்கு வந்தபோது அந்த நாள் திரும்ப காடி எடுத்திருக்கிறான். காடி எடுக்கும்போது தான் பின்னால் திரும்பி பார்த்தான், இந்த ஒரு வாரம் முன்னுக்கு நான் விலை உயர்ந்த பழங்களெல்லாம் வாங்கி வச்சேனே அது பின்னால் இருக்குது. அதை எடுத்து பார்த்தான், கொஞ்சம் திறந்து பார்த்தான். அது சிலது ஸ்பாயில் ஆச்சு, சிலது கட்டுருச்சு. பாருங்கள், ரொம்ப விலையாக இருக்குதே, இதை வீசவும் எனக்கு மனதில்லை, நான் என்ன செய்வேன்? அப்போ அவங்க வீட்டில் ஒரு தோட்டக்காரன், ஏழையாக ஒரு தோட்டக்காரன் இருந்தான். அவனை கூப்பிட்டு, இங்கே வா, என்கிட்ட ஒரு பழம் இருக்குது, பழம் வாங்குறது ரொம்ப விலை உள்ளது, அதை வீச எனக்கு மனதால், அதை நான் உனக்கு தரேன். அந்த ஏழை வேலைக்காரன், கார்டன்காரன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கான். வீட்டுக்கு போய் திறந்து பார்த்துருக்கான். எல்லா பழமும் கெட்டு ஒரு 2-3 பழம் நல்லா இருக்குது. ஸோ அந்த 2-3 பழத்தை எடுத்து கழுவி சாப்பிட்டுட்டு மற்ற பழத்தெல்லாம் தூக்கி வீசிட்டு அந்த பாஸ்கெட்டை நல்லா கழுவிட்டு அப்புறம் அவன் வீட்டில் ஒரு விலை உயர்ந்த பூக்கள், வாசமுள்ள விலை உள்ள பூக்கள் எல்லாம் அந்த பாஸ்கெட்டில் வைத்து மக்கள் போய் பாஸ்கெட்டை போய் கொடுத்துருக்கான். பாஸ்க்கு மிக ஒரு ஆச்சரியமாகி விட்டது. இது ஏன் நீ எனக்கு கொடுத்த அப்படின்னா, இப்போ அந்த வேலைக்காரன் சொன்னான், உங்களுக்கு இருந்ததை எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க, எனக்கு இருக்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அன்பாளர்கள், இந்த கதை மூலமாக நாம் என்ன அறிந்து கொண்டோம் என்றால், நம் உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் கொடுக்க வைக்கும். நம் உள்ளத்தில் என்ன இருக்குதோ அதுதான் நம்ம கொடுக்க வைக்கும். இந்த பணக்காரனுடைய எண்ணம் என்ன, இது கெட்டு போச்சு, இது இனிமேல் எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டான், பெரிய தியாகம் போல அந்த ஏழை நபர்களுக்கு இந்த பழத்தை கொடுத்துருக்கிறான். இது தியாகம் அல்ல, அவன் செய்தது தியாகமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவன் இருதயம் கட்டி போயிடுச்சு, அவன் இருதயம் சரியில்லை. ஆனால் அந்த ஏழை மனுஷன் அவன் சொல்கிறான், எனக்கு என்ன இருக்குதோ அதை நான் கொடுத்துருக்கிறேன். நீ உங்களுக்கு இருக்கிறத கொடுத்தீங்க, எல்லாம் கெட்டு போனதும் பாதி நல்லது பாதி கெட்டது. ஆனால் நான் உங்களுக்கு சிறப்பானதை, என் வீட்டில் எது சிறப்பாக இருக்குதோ அதை நான் கொடுத்தேன். ஸோ தியாகம் என்பது நாம் எது பாய்க்கலை, எது தேவையில்லை, எது வேண்டாம் அதை கொடுப்பது தியாகம் இல்லைங்க. எது நம்ம வாழ்க்கையில் மதிக்கப்படுகிறதோ, அவசியமாக இருக்குதோ, தேவையாக இருக்கிறதோ அதை கொடுக்கறது தான் தியாகத்தோடு கொடுக்கிறது. இந்த மெக்கடோனியா சபை மக்கள் அவர்கள் தியாகத்தோடு அவர்கள் தேவனுக்கு கொடுத்தார்கள். திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திராணிக்கு மிஞ்சி, திராணிக்கு தக்கதாக. அன்பானவர்களே, இந்த மிஷன் ஒளி திராணிக்கு மிஞ்சி, திராணிக்கு தக்கதாக என்றால் உங்களுடைய தாய்ஸ் சொல்லலாம். ஆனால் திராணிக்கு மிஞ்சின்னு சொல்லும்போது உங்கள் மிஷன் என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு காரியத்தை கொடுக்குறீங்க தசம பாகம், ஆனால் இப்போ மிஷன் வந்திருக்கலாம், இது திராணிக்கு மிஞ்சி. ஆனால் தான் இவர்கள் தான தர்ம ஊழியத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவங்க பவுல் சொல்லுகிறார், இது அவங்களுக்கு திராணிக்கு மிஞ்சி. இவங்க சப்போஸ் இது வேற லெவலில் வந்துருச்சு, இது விசுவாசத்தில் வந்துருச்சு. தாய்ஸ் என்பது நம்ம இருக்கிறதை கொடுக்கின்றோம், ஆனால் இந்த காரியம் திராணிக்கு மிஞ்சி கொடுக்கின்றது. இன்னைக்கு சில பேர் நோட் பண்ணிக்கிங்க, சில பேர் மிஷனை கொடுப்பாங்க, தாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சில தாய்ஸ் கொடுப்பாங்க, மிஷன் கொடுக்க மாட்டாங்க. சில தாய்ஸ் கொடுப்பாங்க, மிஷன் கொடுப்பாங்க, ஆஃபரிங்கும் கொடுப்பாங்க. சிலர் மிஷன் கொடுப்பாங்க, தாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய தேசம் பாருங்க, நம்முடைய தேசத்தின் பொருளாதாரம் எதை சார்ந்து இருக்குது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் கரன்சியை நீங்கள் நாட்டில் பயன்படுத்தினால்தான் உங்கள் பொருளாதாரம் நிற்கும்.
உங்கள் கரன்சி நீங்கள் வெளியே அனுப்புனீங்க, நம்ம கரன்சியை இப்போ நீங்கள் பணம் அனுப்புறீங்க வெளிநாட்டுக்கு, அவங்கள பார்த்து கேட்பான், ஏன் இவ்வளோ பணம் கொடுக்குற, யாருக்கு கொடுக்குற, எங்கே கொடுக்குற, எதுக்காக கொடுக்குறேன்னு. ஏன்னா பணம் தேசத்தை விட்டு வெளியாகக்கூடாது. அது எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? நம்ம பொருளாதாரம் விழுந்துடும். ஆனால் தான் நம்மளோட இது யூஎஸ் அமெரிக்காக்காரன் என்ன செஞ்சிட்டான், எல்லா ஃபாரின் பீப்புளெல்லாம் தான் அனுப்பி விட்டாங்க. சொல்லுங்கள், இங்கே கரன்சி வெளியாகுது. ரொம்ப தன் நாட்டிலேருந்து கரன்சி ரொம்ப வெளியாகுதுன்னா அந்த நாடுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும். கோவிட் டைமில் அரசாங்கம் நம்மளுக்கு காசு கொடுத்தது எதுக்காக கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியுமா? பணம் நாட்டுக்குள்ளே இருக்கு. பணம் நாட்டுக்குள்ளே நீங்கள் நம்ம ஜாமான் வாங்குவீங்க, உள்ளுக்கு ஜாமான் வாங்குவீங்க, அதுக்காக தான் கொடுத்தாங்க. நீங்கள் நினைக்காதீங்க கொடுத்து அந்த காசு திரும்ப அவங்க அரசாங்கத்துக்கு போயிடும். அந்த அரசாங்கத்திற்கு நம்ம கொடுக்குறது நம்ம பயன்படுத்த திரும்ப அவங்ககிட்டே போயிடும். இதுதாங்க எக்கனாமியோட பாதுகாக்கிறது. திருசபையும் அப்படி தான். நீங்கள் கரன்சி இங்கே கொடுக்கல, வெளியே கொடுத்தீங்கன்னா வெளியே கரன்சி போவோம், இங்கே கரன்சி இருக்காது. எத்தனை பேருக்கு விளங்குது? டைட்ஸ் நீங்கள் இங்கே கொடுக்கல, ஆனால் மிஷின் வெளியே கொடுத்தீங்கன்னா வெளியே தேவை சந்திக்கப்படும், இங்கே உள்ள தேவை சந்திக்கப்படாது. ஆனால் தான் அரசாங்கம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாட்டு பொருளை வாங்குங்க, நம்ம நாட்டு பொருளை வாங்குங்க ஏன் சொல்கிறாங்க? ஏன் ஃபாரின் பீப்புளை அவங்க இப்போ சமீபத்தில் நிப்பாட்டுறாங்க? ஏன் இங்கே நிறைய பணம் அவங்க வெளியே அனுப்புகிறாங்க, ரிங்கெட்லாம் வெளியே போய்கிட்டே இருக்குது. வெளியே போய்கிட்டே இருந்தால் உள்நாட்டில் எக்கனாமி பிரச்சனை வந்துடும். அதனால் டைட்ஸ் கொடுக்கறது சொந்த நாட்டுக்கு கொடுக்குறோம், மிஷன் கொடுக்கறது வேறு நாட்டுக்கு கொடுக்குறோம். நீங்கள் வேறு நாட்டுக்கு கொடுக்குறீங்களா, நம்ம நாட்டுக்கும் கொடுக்குறீங்களா, வேறு நாட்டுக்கும் கொடுக்குறீங்களா? நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, பக்கத்து வீட்டில் கொடுக்குறீங்க. சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் சம்பாதிக்கிறத பக்கத்து வீட்டில் கொடுக்குறீங்க, ஆனால் உங்கள் வீட்டுக்கு கொடுக்கல. வேலை நான் சொல்கிறது விளங்கிருச்சா? டைட்ஸ் விசுவாச வாக்குறுதி. அவர்கள் தகுதிக்கு தக்கதாக, தகுதியின் மிஞ்சினத்தக்கதாக கொடுத்தார்கள். ஸோ அதனால் நம்ம நாடு எக்கனாமிக்கலி பொருளாதாரத்தில் நல்லா பலமாக இருக்குமானால், பலமாக இருக்கணும்னா பணம் உள்ளுக்கே இருக்கணும். நீங்கள் வெளியே பணம் அனுப்பி பாருங்கள், உங்களை கேட்பாங்க ஏன் இவ்வளோ பணம் அனுப்புகிறீங்கன்னு. அவங்களுக்கு தெரியணும் என்னக்கு அனுப்புகிறீங்க, நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்களா, ஏன் ரொம்ப வெளியே பணம் அனுப்புகிறீங்கன்னு கேட்பாங்க. காரணம் என்ன? நம்ம பணம் வெளியே போகிறது நாட்டுக்கு நன்மை இல்லை. அதனால் மிஷனை கொடுக்க வேணான்னு சொல்ல வரல. நல்லா புரிஞ்சுங்க, என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நீங்கள் சொந்த நாட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் வெளியே மிஷன் மட்டும் கொடுத்தீங்க என்றால் நீங்கள் சபையை என்னது தரித்திரத்துக்கு கொண்டு போகிறீங்க, அப்படி சொல்லலாம் ஈஸியாக. விளங்குதா நான் சொல்கிறது? யூ ஹேவ் டு கிவ் லோக்கல் சர்ச் ஃபர்ஸ்ட். உங்கள் திருசபைக்கு முதல் நீங்கள் விதைக்கணும், பின்பு தகுதிக்கு மிஞ்சி வெளியுள்ள ஊழியத்தை தாங்கணும். ஆமென். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்கி இருக்குன்ற. விசுவாச வாக்குறுதி மிஷன் மட்டும் கொடுக்குறவங்க, டைட்ஸ் கொடுக்காதவங்க, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டுக்கு கொடுக்கல, பக்கத்து வீட்டுக்கு கொடுக்குது, உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் குடும்ப தேவை சந்திக்கப்படாது. அப்போ டைட்ஸ் என்பது தசமாக பார்க்க வேண்டும், உங்கள் சம்பளத்திலிருந்து நீங்கள் கொடுக்கின்றீர்கள். ஆனால் மிஷன் என்பது நீங்கள் தகுதிக்கு மிஞ்சி கொடுக்கின்ற ஒரு காரியம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இது முக்கியமான ஒரு காரியங்க பிரியமானவர்களே. அப்போ சில பேர் தகுதிக்கு மிஞ்சி தேவனுடைய வழிநடத்தல் இல்லாமல், தேவன் பேசாமல் கொடுத்து அங்கங்கே மாட்டிக்கிட்டாங்க. இங்கே போனால் அங்கே கொடுக்குறது, அவங்க கேட்டால் அங்கே கொடுக்குறது. கடைசியில் தகுதிக்கு மிஞ்சி அப்படின்னா அது கிருபை இருக்கணும், அது தேவனுடைய பலம் இருக்கணும், தேவனுடைய வழிநடத்தல் இருக்கணும். அப்போ தான் நம்ம செயல்படணும். அல்லேலூயா. ஸோ நீங்கள் தாராளமாக கொடுக்குறதே நான் உங்களை வர வைக்கின்றேன். ஆனாலும் கிருபை அங்கே இருக்கணும், விசுவாசம் அங்கே இருக்கணும், தேவனுடைய ஈடுபாடு அங்கே இருக்கணும், தேவன் உங்களை வழி நடத்தணும். ஆமென். நாலாவது காரியம், நாலாவது வசனம். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் God's grace make us giving willingly. அப்படின்னா தேவனுடைய கிருபை நம்மை மிகுந்த விருப்பத்தோடும் கொடுக்க வைக்கிறது, அல்ல மிகுந்த தயவோடு, அதாவது ஜெனரஸ்லி, அதாவது வில்லிங்லி கொடுப்பது. இது அவர்கள் செய்தார்கள். இது நாலாவது காரியம்.
அவர்கள் எப்படி கொடுத்தார்கள் என்றால், பவுல் வேணாம் வேணாம் அப்படி சொல்கிறாங்க. இவங்க எடுங்க எடுங்க, உங்கள் நிலைமை தெருவாக இருக்கலாம், கொடுக்காதீங்க, இல்லை இல்லை நாங்கள் கொடுப்போம், நீங்கள் கட்டாயம் எடுக்கணும்னு அவங்க வற்புறுத்தி இருக்கிறாங்க. இப்படியும் அங்கே சபையில் செயல்பட்டதுக்கு காரணம் என்ன? அவர்களுக்கு தேவ கிருபை இருந்ததுனாலே அவர்கள் தாராளமாக முன் வந்தார்கள். ஏதாவது காரியம் முன்னுக்கு போகுது, அல்லேலூயா, ஏதாவது கொடுக்குற காரியம்னா இவங்க உடனே தன்னை அர்ப்பணித்து முன்னுக்கு ஓடிட்டாங்க. willingly give, ஆமென். வாலண்டரியாக செயல்படுவது இங்கே காரியத்தை நம்ம பார்க்கின்றோம். அவங்க ஒரு கடமையாக அல்ல, ஒரு வேலையாக அல்ல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்ன செஞ்சு விட்டுருக்கு, தாராளமாக வாலண்டரியாக நாங்கள் முன்னுக்கு வர கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் செயல்பட்டதை இந்த 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்குறோம் பிரியமானவர்களே. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது என்றால், கிரேஸ் கிவிங் மஸ்ட் கம் ஃப்ரம் அ வில்லிங் ஹார்ட். நம் இந்த தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில தாராளமாக நம்ம கொடுக்கறதுக்கு அது தூண்டுகோலாக இருக்கும். எல்லாரும் கொடுக்குறாங்க இல்லை, அவங்க விசேஷமாக கொடுப்பாங்க, அவங்க எக்ஸ்ட்ராவாக, அவங்க தயவாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க மேலே இருக்கிற அனாயிண்டிங், அவங்க மேலே இருக்கிற கிருபை என்ன செய்யும், அதை அவங்க எக்ஸ்ட்ராவாக செய்வாங்க. பேர் புகழுக்காக இல்லை, பிகாஸ் கிருபை அவங்க வாழ்க்கையில் இருப்பதனால. நம்ம கொடுக்கறதுல பலவித காரியம் இந்த ஒரு வசனத்தில் அடங்கியிருக்கு அன்பானவர்களே. ஸோ நம்ம தேவனுக்கு கொடுக்கும் போது அது கிருபையினால் கொடுக்கணும். நம்முடைய பலத்தை நம்பி கொடுக்கல, கிருபை நம்பி கொடுக்குறோம். நம் கையின் வேலையை பற்றி நம்ம கொடுக்கல, தேவனுடைய கிருபையின்படி கொடுக்குறோம். அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், God see your heart, தேவன் உங்களை இருதயத்தை பார்க்குறார். அப்போ இந்த திராணிக்கு மிஞ்சி மட்டுமல்ல, அவர்கள் உதாரணமாக விருப்பத்தோடு அவர்கள் கொடுத்ததை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். எவ்வளவு கொடுக்குறோம் என்று முக்கியமல்ல, ஆனால் எவ்வளவு கொடுத்தாலும் அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்குறார். சில நேரத்தில் நீங்கள் வரும் இந்த தாராளமான மனது வாலண்டரியாக போகிறது வரும் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, ஒரு தேவை இருக்குது, வாலண்டரியாக போய் நம்ம போய் வேலை செய்கிறோம். ஒரு காரியம் இருக்குது, நம்மே கொடுத்து போய் செய்கிறோம். அப்போ தியாகத்தோடு கொடுப்பது வரும் பணம் அல்ல, நேரம். உங்கள் நேரத்தை கொடுப்பது வில்லிங்லி. நீங்கள் தூங்கலாம், உங்களுக்கு வந்து எதெல்லாம் வேல்யூவாக இருக்குது, தூக்கம், பணம், ரெஸ்ஸு, குடும்ப நிகழ்ச்சி, இதெல்லாம் உங்களுக்கு வேல்யூ. ஆனால் அதை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் வரீங்க தெரியுமா, தட்ஸ் அ சாக்ரிஃபைஸ். இதுதாங்க தியாகமான ஒரு காரியம், வில்லிங்லி நம்ம செய்கிற காரியம். ஏன்னா நம்முடைய கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு நம்ம வெளியே வருகிற ஒரு தியாகமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். 5வது கடைசியாக 5ஆம் வசனம், மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய கிருபை நம்மை முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணிக்க செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம முதல் ஒப்பு கொடுக்கிறது செய்யுது. அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமான அன்பார்களே, இவங்க என்ன செய்தார்கள், அவர்கள் பணத்தை கொடுக்கறதுக்கு முன்பதாக அந்த கிருபை என்ன செய்து விட்டுதா, அவர்களையே முழுவதும் தன்னை அர்ப்பணித்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கிறது. அதை பவுல் இங்கே தாராளமாக சொல்கிறார். இன்றைக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய பணத்தை தேடி வரல, முதலாவது நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தை தேடி வருகிறார். நம்ம பணத்தை கொடுத்து நம்ம உள்ளத்தை கொடுக்காவிட்டா அது தேவனுக்கு பிரியமில்லை. நம் பணத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காவிட்டால் அது ஆண்டவருக்கு அது பிரயோஜனம் இல்லை. ஆனால் தான் இங்கே சொல்கிற, அவர்கள் முதலாவது அவர்கள் தன்னைத்தானே தேவனுக்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்தவர்களாக காணப்பட்டார்கள். ஸோ இன்றைக்கு அன்பானவர்கள், ஏன் அவர்கள் அதை செய்தார்கள் என்றால், அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அவருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு சொந்தம் என்று. ஆமென். அவருக்குரியது எல்லாம் கர்த்தருக்கு சொந்தம் என்று, கர்த்தர் தான் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார் என்று அவர்கள் அறிந்தபடியா அவர்கள் தன்னையே முற்றிலும் தேவனுக்கு அர்ப்பணித்தார்கள். இது யாருடைய சபையில் வேலை செய்யும் என்றால், கிருபை பெற்ற சபை மத்தியில் தான் இவர்கள் முற்றிலும் ஆண்டவருக்காகவே ஜீவிப்பவர்கள். ஆமென். அல்லேலூயா. ஸோ நம்முடைய இருதயம் அன்பார்வர்களே கர்த்தர் தேடுகிறார். தன் இருதயத்தை அர்ப்பணிக்காமல், தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல் நாம் எதை கொடுத்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது. ஏன் அவர்கள் ஆண்டவருக்கு முழுமையாக கொடுத்தார் என்றால், ஆண்டவருடைய கிருபை அவர்கள் அனுபவித்தவர்கள். தகுதியில்லாத என்னை தேவன் என்னை அழைத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். அவர் கிருபையை
அவர்கள் ருசித்த பார்த்தபடியாய் நன்மை செய்வதற்கு அவர்களை தன்னை அர்ப்பணித்தார்கள். இந்த மாலை வேளையில் அன்பானவர்களை, தேவனுடைய கிருபை காஜாங் ஏஓஜி சபையில் இருப்பதாக. ஆமென். இந்த காஜாங் சபை தேவனுடைய கிருபையில் செயல்படுவதனால தான் வருட வருடம் நாம் கொடுப்பதில், குறிப்பாக அந்த தூது ஊழியத்தில், இந்த மிஷன் ஊழியத்தில் மக்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள், கொடுத்து வருகிறார்கள். காரணம் என்ன? திராணிக்கு மிஞ்சி கொடுப்பது. திராணிக்கு மிஞ்சி கொடுப்பது தான் இந்த விசுவாச வாக்குறுதிகள். அதனால நம்முடைய திராணிக்கு தக்கதாகவும் கொடுக்கணும், திராணிக்கு மிஞ்சும் சிலர் கொடுத்ததை இங்கே பார்க்கின்றோம். அது ரொம்ப முக்கியம். கிவிங் வில்லிங்லி, தாராள மனதோடு கொடுங்கள். அப்புறம் கிவிங் ஜெனரஸ்லி அப்படின்னா எப்படி? ஒரு ஒரு உற்சாகத்தோடு தாராள மனதோடு கொடுப்பது தான். அடுத்தது கிவிங் sacrificially, அப்படி என்றால் தியாகத்தோடு கொடுப்பது. your heart is matter in giving. நீங்கள் கொடுக்கிறதுல உங்கள் இருதயம் மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. கர்த்தரை நீங்கள் நேசித்தீர்கள் என்றால், கர்த்தர் கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானா, அந்த கிருபை என்ன செய்யும்? உங்களையே அர்ப்பணிக்கும், உங்கள் பொருளை அர்ப்பணிக்கும், உங்கள் குடும்பத்தை அர்ப்பணிக்கும். எல்லாமே கர்த்தருக்கு சொந்தம் என்று அந்த கிருபையிலே வாழ்வர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நானும் சரி, கிருபையில் வாழ்கிறோமா, சம்பளத்தை நம்பி வாழ்கிறோமா? கிருபையை சார்ந்திருக்கிறோமா, கையின் பலத்தை சார்ந்திருக்குமா? கிருபைதான் என்று நீங்கள் முழுமையாக அர்ப்பணித்தீர்கள் என்றால், பிரியமானவர்களே, கொடுக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. இந்த மாலை வேளையில் தேவன் ஒரு அபிஷேகத்தை தருவாராக. கொடுக்கிறதுல ஒரு அபிஷேகங்க. அல்லேலூயா. சிம்பிள் இல்லை, இட்ஸ் அனௌண்டிங். வேலை செய்யும். அது கிருபை இருக்கணும், அது அபிஷேகம் இருக்கணும், அந்த வல்லமை இருக்கணும். ஆனால் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, த கிவிங் வித் த பவர். அவர்கள் திராணிக்கு தக்கதாக கொடுத்தார்கள், திராணிக்கு மிஞ்சும் கொடுத்தார்கள், தியாகத்தோடு கொடுத்தார்கள், உற்சாகமாக கொடுத்தார்கள், தன்னையே கொடுத்தார்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் கர்த்தருக்காக கொடுக்கின்ற சபையாக இருக்கிறோம். காஜாங் ஏஓஜி சபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆமென். நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கொடுத்து இன்றைக்கு உம்முடைய கிருபையாலே எங்களை மூடுனதுக்காய் நன்றி. உம்முடைய கிருபை எங்களை நடத்துவதாக. உம்முடைய கிருபை நாங்கள் கொடுக்கத்தக்க தேவன் இந்த வசனம் மூலியமாய் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை நீர் தந்ததுக்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை மூலமாய் எங்களை நடத்துவீராக. இந்த வாரத்திலே இந்த வார்த்தை எங்களை உற்சாகப்படுத்தட்டும், எங்களை நடத்தட்டும். உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. கையெடுத்து செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தந்து உயர்த்துவீராக. விசுவாசத்திலே உறுதியாக இருந்து உம்முடைய வார்த்தையிலே நிற்க நீ கிருபை செய்வீராக. உன் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானுடைய நடத்தல் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி. இந்த நாளை சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிதாவின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருக்கும்படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன். ஷலோம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன்.